ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 5 வயசு பாப்பாவுடைய கவுனில் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெடிமேட் கவுனில் இது வந்து இவங்க கவுனில் வந்து ஸ்லீவ் இல்லை, அதனால் தனியாக கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாப்பாவுடைய கை வந்து நம்ம லென்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அளவுக்கு 11 இன்ச்சு லென்த்து இருக்குது. கையோடைய ரவுண்டு வந்து 5 இன்ச்சு வருது. பாருங்க, அக்களுக்கு நம்ம அந்த ரெடிமேட் கவுனே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெடிமேட் கவுனே வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து டாப்லேருந்து 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இது பாப்பா கவுன் தான்றதுனால மேலே ஒரு அக்காத்து போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. ஸ்லீவுக்கு கீழே ரவுண்டு 5 இன்ச்சும் மேலே ரெடிமேட் கவுனில் இருக்க அதே ஆர்மல் அளவும் வச்சுக்கிறோம். வச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இது அதில் ஒரு பேண்டு மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ பாருங்கள், இது நம்ம மடிச்சுட்டு சின்னதாக இதில் ஒரு லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். நான் கை ப்ளைனாக இருக்குது, அதனால் லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீழே மடித்து தைச்சிட்டு இது கவுன் வந்து மேலே வயலட் கலரும் கீழே ஒயிட்டும் வருது, அதனால் ஒயிட்லேயே லேஸ் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளவர் மாதிரி வர லேஸ் பாருங்கள், லேஸ் அட்டாச் பண்ணி 2 கையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு ஜாயின் வருது இல்லைங்களா சுடிதாரில், அந்த கவுனில் அதை வந்து நம்ம பிரிச்சுட்டு அந்த டாப்பை வந்து மேலே வச்சுட்டு கீழே இந்த ஸ்லீவ் போர்ஷன் வச்சு நம்ம மேலேயே அப்படியே ஒரு எட்ஜு போடணும். இது ஃபுல் ஸ்லீவ்ன்றதுனால அப்படியே ரவுண்ட் தையல் போட முடியாது, நம்ம பிரிச்சுட்டு தான் போடணும். ஆஃப் ஸ்லீவுக்கு தான் நம்ம ரவுண்ட் தையல் போட முடியும். பாருங்கள், அப்படியே நம்ம சைடில் வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டா போதும். பிரிச்சுட்டு சுற்றுற இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து ஓவர்லாக் இருக்குது, கட் பண்ணிவிட்டு தையல் பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தையல் சைடில் பிரிச்சுடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருக்கிறத ஒரு 2 இன்ச்சு வேலை நம்ம பிரித்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஸ்லீவை கீழே போட்டுட்டு மேலே டாப் பீஸை போட்டு இந்த மாதிரி எட்ஜு போட்டுக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இது ஈஸியான வழி தான். பாருங்கள், அப்படியே அந்த ஸ்லீவ் மேலேயே இந்த டாப் போர்ஷனை வச்சு எட்ஜு போட்டுக்கினே வரணும். இந்த மாதிரி நம்ம எட்ஜு போட்டுனே வந்துடலாம். இது ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் தான், ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்காக ஸ்லீவ் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிறது. அந்த பாருங்கள், இப்போ நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். உள்ளே திருப்பிக்கிட்டு உள்பக்கம் திருப்பிட்டு கை வந்து 5 இன்ச்சு வருது. இது 5 இன்ச்சு வச்சுட்டு டாப் வந்து பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்க ரெடிமேட் அளவே இருக்கட்டும்ட்டாங்க. நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், நேராக ஒரு தையல் போட்டுக்கிட்டு அவங்க இது கூடவே இன்னும் 2 ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் மேல் தையல் போடுறதுக்கும். நம்ம டெய்லரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ட்ரெஸ் வந்தாலுமே பண்ணலாம். நாங்கள் இப்போ தான் 1 மந்த்து முன்னாடி வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் நான் இப்போ தான் இங்கே ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் இந்தமாரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல புதுசாக போகும்போது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ட்ரெஸ்ஸும் சேர்த்து பண்ணால் தான் நம்மளுக்கு கிளாத் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ இந்த சைடாக தையல் போட்டுக்கலாம். டெய்லரிங் மட்டும் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலுமே நம்மளுக்கு செட் ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த சைடும் 5 இன்ச்சு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இதில் சுற்றுவர இடுப்பை சுற்றி நம்ம மேல் தையல் போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா எப்படியுமே இடுப்பு சைடு வந்து பெரியதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் ஃபுல்லாகவே மேல் தையல் போட்டுவிட போகிறேன் நான். அதுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். ரவுண்ட் தையல் தான் போட்டுருக்காங்க இடுப்புக்கு. பாருங்கள்,
இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுக்கினா நம்மளுக்கு துணி மாட்டாமல் இருக்கும். இடுப்பில் வந்து ரவுண்ட் தையல் வரும்போது நம்ம துணி 2 பக்கமும் எடுத்து விட்டு பண்ணணும். இப்போ வந்து சைடில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டோம் நம்ம, அது மேலே இன்னொரு தையல் போட்டு இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு உள்பக்கம் திருப்பி அதில் கிளாத்தில் வந்து நான் இது வந்து நெட்டு கிளாத்து தான், அதனால் இதிலையும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிது, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த நம்ம ட்ரெஸ்ஸை முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள், இதோடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸ்லீவ் அட்டாச் பண்ண பிறகு இந்த லேஸுமே நல்லாயிருக்கு. இது இன்னொரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு. இதுவும் இன்னொரு டாப்பு. இது எல்லாமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒரே பாப்பாவுக்கு தான். இந்த 3 கலருமே நல்லா இருந்தது. கீழே பிசுறு இருந்தது, நான் மடித்து திருப்பி வச்சுருந்ததில். இதில் எனக்கு 3 கலருமே பிடிச்சிருந்து. உங்களுக்கு எது பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.